வெல்கம். இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான பதிவு தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எஸ்பிஓ பற்றி தான். அதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க இல்லையா, வாத்தியாரம்மா, அவங்களுக்கான பதிவு தான் இது. என்ன அப்படின்னா, அவங்க வீடியோவில் ஒரு வக்கீல் ஒருத்தவங்க அவங்க சார்ந்திருக்க கம்பெனியை பற்றி கேஸ் போட்டிருந்தாங்க. ஆனாலும் கூட அவங்க பேட்டி கொடுக்குறப்ப நம்மளுடைய எஸ்பிஓவை பற்றி ஏமாற்றிட்டு போகிற கம்பெனி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு முழுசாக கேட்டாலும் கூட அவங்களோட எண்ணம் தவறான எண்ணம். ஏன்னா இப்போ வந்திருக்க எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா அதை வச்சு இவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம். அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகேங்களா? இதான் வாழ்வாதாரன்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா கம்பெனி ஆனஸ்டான கம்பெனிங்க. சில தனியார் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜேஎம்ஆர், எஸ்பிஓ இதெல்லாம் ஏமாத்திட்டு ஓடுறாங்க. அங்கெல்லாம் போய் இவர் செய்ய மாட்டேன்றாரு, அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்து, அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் பாதிக்கப்பட்டவங்களை வாங்கி தர மாட்டேன்றாரு. நல்ல கம்பெனி நிறுத்தணும்னு பார்க்குறாரு. ஏன்னா இவருக்கு 100 கோடி வேணுமா. ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா? ஏன் ஸ்ரீநிதி வந்து எஸ்பிஓ மேலே கேஸ் கொடுக்கல அப்படின்ற விஷயம் இப்போ புரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்றைக்கி டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் இந்த 8 மாதம் லீவ் விட்டாலும் கூட அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து போராடி இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்காங்க. இந்த கம்பெனி லீகலான மக்களோட சப்போர்ட்டோட லீகலாக போயிட்டுருக்க, அதாவது கவர்மெண்ட் சப்போர்ட்டோட போயிட்டுருக்க கம்பெனி, ரன் ஆகிட்டுருக்க கம்பெனி. இடையில சின்ன சின்ன கேப் விட்ருக்காங்க, அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்ச விஷயம் இவங்க இந்த வாத்தியாரம்மான்னு சொல்கிறாங்களே, இவங்களுக்கு ஏன் புரியல? அதாவது நீங்கள் சார்ந்திருக்க கம்பெனியை தாராளமாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஆனால் அதர் கம்பெனி பற்றி பேச உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. இந்த லீகல் நீங்கள் கொடுத்த வீடியோ ஆதாரத்தை வச்சு உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம். இனிமேலாவது எஸ்பிஓவை பற்றி பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. யாருடைய இது வந்து இந்த வீடியோ வந்து யாருக்கும் புண்படுத்துகிற மாதிரி கிடையாது, ஒரு அவேர்னஸ். இவங்க சொல்கிறதெல்லாம் வீடியோ இவங்க விளம்பரம் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய எஸ்பிஓ பற்றி சொல்லியிருக்காங்க. இனிமேலும் இதே நிலை தொடர்ந்தால் இவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ண நம்மலாம் தயாராக தான் இருக்கோம் என்பதை இந்த வீடியோ மூலம் அவங்களுக்கு தான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, மீண்டும் நாளை நம்முடைய நோட்டீஸ் போல் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது, நல்ல விஷயங்கள். எஸ்பிஓவை சார்ந்திருக்கும் மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியும் காத்துட்ருக்குது. இது போக இந்த அப்ரூவலுக்காக நம்ம சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளோ பாடுபட்ட நம்முடைய சங்கர் சார் அண்ட் ராஜேஷ் சார் அண்ட் அட்மின் டீம், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நம்மளுடைய மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.